ஹாய் மக்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் பேக் டு வெற்றிக்கனி ஃபாரெவர். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாசம் எல்லாரும் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அண்ணா என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு. எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க மக்களே. நான் என்ன ஒர்க் பண்றேன், என் சேலரி எவ்வளோ, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, எதில் ஒர்க் பண்றீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டுக்கு ரெண்ட் எவ்வளோ, எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பில் எவ்வளோ, என் சேலரி எவ்வளோ. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு மாதத்துக்கு கடைசி வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ரிவீல் பண்ண போகிற என் பேங்க் பேலன்ஸ் கடைசி மூமெண்ட்டில் என் பேங்க் பேலன்ஸரை நாங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். அது வந்து ரியல் லைவாக உங்களுக்கு காமிக்க போகிறோம். இந்த உங்களுக்கு எல்லா வீடியோ கண்டென்ட் வேணும்னா நீங்கள் கடைசி வரை எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரி, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க கைஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன வீடியோ ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன ஜாப் பண்ணுறீங்க நீங்கள், நான் என்ன ஜாப் பண்ண எல்லாம் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லு. மீடியாவில் யூடியூப்பில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்பில் பேக்ஹேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சிரிக்க? வேற நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி, நெக்ஸ்ட் எவ்வளோ சேலரி சொல்லு பாப்போம். சேலரி மாதம் 20 ரூபா கிடைக்கும். ஆமாம், 20 ரூபானா கைஸ், 20,000 வச்சு எல்லாம் ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பில் வந்து உங்களுக்கு நான் லைவாக காமிக்கேன். எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து மாதத்துக்கு 4,000 5,000 வருது. இந்த சின்ன வீடுக்கு உங்களுக்கு அவ்வளோ 4,000 5,000 கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படி தான் வரும். வேற பார்த்தீங்கன்னா வாடகை எவ்வளோ சொல்ல பார்ப்போம். வாடகை மாதம் 6,000. மாதம் 6,000 வாடகை கொடுக்க வேண்டியது கைஸ். பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப முதல்ல வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், அது இது எப்படி பார்த்தோன்னா இந்த 20,000 வச்சு சத்தியமாக ஓட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் கடைசின்னு உங்களுக்கு லைவாக காமிக்க அந்த கரண்ட் பில் எவ்வளோ வருது. ஸோ என் பேங்க்கில் அக்கௌண்ட் பேலன்ஸ் வேறு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் காமிக்க. 20,000 எனக்கு சேலரி. ஸோ முதல்ல அதில் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த மாதம் கடைசி வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையில் முதல்ல பைசா இருக்காது. உங்களுக்கு நான் லைவாக காமிக்கேன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு. கைஸ், நாங்கள் எங்கள் கரண்ட் பில் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது லைவ், ஃபேக் கிடையாது. இப்போ கரண்ட் பில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்கள் கைஸ். இது கரண்ட் பில் எப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலேருந்து 11/2 பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து ஜான் 29ஆம் தேதி. ஸோ இது வந்து அடுத்த மாதம் நாங்கள் கரண்ட் பில் கட்ட வேண்டி இருக்கோம். 9லேருந்து அடுத்த மாதம் லெவல் 2 ஃபெப்ரவரி மாதம் வரை. ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் கைஸ், 4,280 ரூபா வந்திருக்கு. 11ஆம் தேதி நம்ம கரண்ட் பில் கட்டி ஆகணும். கெட்டலைன்னா ஃபீஸை எடுத்துகிட்டு போயிடுவான். ஊரில் இவ்வளோ கரண்ட் பில் வராது கைஸ். ஆனால் இந்த சின்ன வீட்டில் எல்லாம் எப்படி கரண்ட் பில் போட்டு விட்றாங்க எங்களுக்கே தெரியலை. 4,280 ரூபா. இப்போ நான் உங்களுக்கு மெயினானது காமிக்க போகிறேன். என்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, முதல்ல இவ்வளோ மாதம் நாங்கள் இவ்வளோ மேனேஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ கையில் பேலன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். எல்லோரும் எங்கள் கரண்ட் பில்லை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4,280 ரூபா நம்ம அடுத்த மாதம் கட்டி ஆகணும். இப்போ நான் உங்களுக்கு எங்கள் பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட்டை காமிக்க என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பைசா இருக்குன்னு ரிவீல் பண்ணுறேன். லைவாக கட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மாதம் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ் பண்ணி எல்லாமே ரொம்ப கஷ்டம். எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் நாங்கள் லைவ் வீடியோ. ரிவீல் ஆக போகுது கைஸ் எங்க அக்கௌண்ட்டோட பேலன்ஸ். இங்க இருங்க கைஸ், கிளியரா தெரியுதா தெரியலையோ? இங்க இருங்க கைஸ், தெரியுதா? நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குன்னு. எவ்வளோ இருக்கு? 1,000 ரூபா இருக்கு. ரொம்ப பெரிய அமௌண்ட் எங்களுக்காக. மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் 1,000 ரூபா. இதை வச்சு தான் நாங்கள் ஃபுல்லாக மாதம் ஓட்ட வேண்டி இருக்கு. என்ன பண்ண எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோதான் நாங்கள் ஆசைப்படணும், அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா தான் இருக்குது எங்கள் அக்கௌண்ட்டில். இது வந்து எங்களோடது. நாங்கள் வந்து பேரில் காமிக்க விரும்பலை. ஆக்சுவலி அதில் அக்கௌண்ட்ஸ் நம்பர் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் அதை காமிக்க விரும்பலை. இங்கே இருங்க 1,000 ரூபா தான் இருக்குது. இது லைவாக ஒன்றுமே இதில் ஃபேக் கிடையாது. இது வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட ஆப்பு. ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். கைஸ், எல்லோரும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்துருப்பீங்க. எவ்வளோன்னு சொல்லு. 1000.
ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான் இருக்குது. அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். 1000 ரூபானாலும் ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. 10 ரூபா இருக்கட்டும், 500 இருக்கட்டும், 1000 ரூபா இருக்கட்டும், ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள் தான். முதல்ல இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். முதல்ல எல்லாமே ஒரு ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கரண்ட் பில்லு எல்லாம் முதல்ல அதே இதாக. வேறு தண்ணி பில் வேறு இருக்குது. தண்ணி பில்லுக்கு வந்து மாதம் அது வந்து பில்லு கிடையாது எங்கிட்ட. ஆனால் அது வந்து மாதம் 2000 கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், மீட்ரு லைனு. ஸோ அதுக்கு 2000. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதே கதி தான். சின்ன வீடு இருந்தனாலும் ரொம்ப. ஆனால் மும்பை நினச்சிருப்பாங்க ரொம்ப பெரிய ஊர், அப்படி இருக்கணும் இப்படி. பட் அப்படி ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். கொஞ்சம் இருப்பாங்கல்ல கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அதில் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேறு சிலவங்க வந்து நாங்களாவது பரவாயில்ல, எங்கள் ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் வந்து 8-10 பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே எங்கள் ஹோம் டூர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் சொல்கிறேன், அந்த சின்ன வீட்டில் 10-15 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப கஷ்டம். அதே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் ஆஃப், நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலி அப்படிதான். நாங்கள் வந்து 5-6 பேர் இருக்கோம். ஸோ இந்த வீட்டில் நாங்கள் வந்து இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா மாதம் 6000 ரெண்ட் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆஃபீஸில் அதே ஸ்ட்ரகிள் தான். இந்த 20,000 ரூபாய்க்காக படுற கஷ்டம் அது எனக்கு தான் புரியும். காலையில் ஆஃபீஸ் போகணும், எந்திரிக்கணும். பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ்ணும். ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து 7 மணி ஆயிரும். 7 இல்லைன்னு சில நேரத்தில் 8 மணி ஆயிரும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸு, ட்ராவலிங் ஸ்ட்ரகிள்ஸ் வேறு. அங்கே வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. ஒர்க்கு கல்ச்சரும் இருக்கும். சில இடத்துல ஒர்க் கல்ச்சர் இருக்காது. சில இடத்துல டாக்ஸிஸ் வைப்ஸாக இருக்கும். ரொம்ப முதல்ல ப்ரெஷர் பண்ணுவாங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி வைப்பாங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்காக தான் புரியும். வேற நீ என்ன சொல்கிற, நம்ம வீடை பற்றி நீ என்ன சொல்கிற? இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் காய்ஸ். இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க. ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. வேற என்ன சொல்கிறேன்? இந்த 10க்கு 10 வீடு தான் சொல்லுவீங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து ஜஸ்ட் 150 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். 150 100 ஸ்கொயர் ஃபீட் தான். 170 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு இருக்காங்க. சின்ன இடத்துல முதல்ல எல்லாமே இருக்கணும். இந்த வீட்டுக்கு தான் காய்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ரெண்ட்டு, 6000 ரூபா வேறு கரண்ட் பில், கீழே மேலே எல்லாம் சேர்த்து 4000 ரூபா கரண்ட் பில் வருது காய்ஸ். 4280 ரூபா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த வீடு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், வ்ளாகில் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலி இது முதல்ல வீடியோ கொஞ்சம் கிளியர்லி கிடையாது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியராக காமிக்க. இங்கே இருங்க, இதுதான் எங்கள் சாமி ஃபோட்டோ. இது கேலண்டர், வேறு இது ஃபேனு, லைட்டு, எவ்வளோ டியூப்லைட் இருக்குது பாருங்கள் கைஸ். ஒன்லி 3 லைட்டு தான் இருக்குது. இது தண்ணி டேங்க்கு. இது பார்த்திங்கன்னா மோர். இது எங்கள் சூட்கேஸ். வேறு இது தண்ணி மிஷின் பாருங்கள் கைஸ். மக்கள் இது துணி தைக்கிற மிஷின். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கா பாருங்கள் கைஸ். எவ்வளோ சின்ன வீடுன்னு ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ரெண்ட்டு மாதம். கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலக்குள்ள வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்பேசஸ் எப்படி ஃபஸ்ட்டு எங்கள் டூர் வீடியோவில் வந்து ஆக்சுவலி எவ்வளோ கிளியராக இல்லை கமெண்ட் வந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் போட்டு காமிச்சோம். எல்லாமே முதல்ல எவ்வளோ சின்ன பிளேஸாக இருக்கட்டும். வேறு உங்களுக்கு லென்த்து காமிச்சேன். எல்லாமே வீட்டில் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் தான். என்ன சொல்கிறேன்? என்னது சின்ன வீடாக இருக்குது ரொம்ப. மும்பையில் எல்லார் வீடுமே அப்படி தான். ரொம்ப ரொம்ப சின்ன வீடு. அதுலேயும் சில பேர் 2 ஃபேமிலியாக இருக்காங்க, 3 ஃபேமிலியாக இருக்காங்க. உண்மைக்கு ரொம்ப கஷ்டம் தான் கைஸ். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வேறு என்ன பண்ண, நம்ம வாழ்க்கை பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி போகுதுன்னு. இந்த சேலரி வச்சு சத்தியமாக ரொம்ப கஷ்டம் வீட்டு வாட்ட. என்ன சொல்கிறேன்? எங்கள் லட்சியம் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறனால நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கோம். எங்கள் லட்சியம் உங்கள் கையில் கைஸ். கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ உங்கள் சப்போர்ட்டால் தான் எங்களை முடியும். எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். வேறு வீடியோவுக்கு, எங்கள் டூர் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. உண்மைக்கு எங்களுக்கு லிட்ரலி நாங்கள் யோசிச்சு பார்க்கலைக்கு அந்த வீடியோ வந்து இவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேருவோன்னு. ஸோ முதல்ல மக்கள் வந்து அவங்க ஒப்பீனியனும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ சின்ன பிளேசஸில் இருக்கீங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அது வந்து இருக்கிறது வந்து எப்படி இருக்கணும் கைஸ், அதை வந்து நம்ம இருந்துக்கிடணும். அதை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னா எப்படி நம்ம இருக்கோமோ அதை அப்படி தான் நம்ம இருக்க முடியும்.
எல்லாம் கமெண்ட்டை போட்டிருந்தாங்க கி நீங்கள் தாராவியில் இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து தாராவியில் தான் இருக்கோம். தாராவி மும்பையில். அது எல்லார் வீடும் இப்படி தான் இருக்கும், குட்டி குட்டி வீடாக. இங்கேயும் கஷ்டப்பட்டவங்களாம் தாராவி மும்பையில் இருக்காங்க. அப்படி இருந்தும் இட்லி வியாபாரம் எல்லாமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க. ஆனால் மும்பையில் உழைக்கிறதுக்கெலாம் நல்ல பிளேஸ் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான். ஆமாம், கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இங்கே உழைச்சி கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க. இங்கே எல்லோரும் நினைப்பாங்க கைஸ்க்கு மும்பையில் இருக்கோம் ரொம்ப மਤਲਬ நல்ல கோடீஸ்வரங்க இருப்பாங்க, மਤਲਬ கொஞ்சம் இருப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் அப்படி கிடையாது, சத்தியமாக கிடையாது. இல்லை கஷ்டப்பட்டு தான் எல்லோரும் மਤਲਬ வியாபாரத்துக்கு போயிட்டு அப்படி. இங்கே இருந்து மோஸ்ட்லி இட்லிக்காரங்க ரொம்ப இருக்காங்க. மਤਲਬ இட்லி வியாபாரம் உங்களுக்கு தெரியும், இட்லி வியாபாரம் தெரியும். வேறு இங்கே வந்து ஃபேமஸ் உங்களுக்கு தெரியுமா, வடப்பாவ். ஸோ இங்கே வந்து யூபிக்காரங்க இவங்க வந்து விற்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து கடை போட்டு விற்கிறதா இருக்கும். வேறு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, குடியிருக்க வீடு கிடையாது. அவங்க வந்து ஃபுட்பாத்தில் வந்து அது வந்து வீடு கட்டிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. அது உங்களுக்குன்னா டூர் வீடியோ ஒரு நாள் இன்னொரு டைம் எடுக்க மும்பை டூர் வீடியோ உங்களுக்கு எடுத்து நாங்கள் அதில் உங்களுக்கு கிளியராக எல்லாமே காமிக்கும். சுற்றி பார்க்குறக்கு இங்கே மும்பையில் என்ன சுற்றி பார்க்கலாம், எப்படி இருக்குது எல்லாம். என்ன சொல்கிறேன் மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிங்க? இந்த 20,000 வச்சு வீடு ஓட்ட முடியுமா? அப்படி ஓட்ட முடிஞ்சானே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க கி ஆமாம் ஓட்டலாம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சேலரி நீங்கள் சொல்லலாம் கி உங்கள் வீட்டு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை யாராவது இருக்கட்டும், எவ்வளோ சம்பாத்தி பண்ணி வீட்டில் எப்படி குடும்பம் ஓட்டுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டு தானே? எப்படி நீங்கள் மொத்தம் குடும்பம் ஓட்டுறீங்க, ஒரு சேலரியில் நீங்கள் எப்படி வீடை ஓட்டுறீங்க, மொத்தம் கஷ்டமாக இருக்க உங்களுக்கு இல்லையா, எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். வேறு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு கூடிகிட்டே போவோம் எல்லாத்துக்கும். இப்போ பார்த்தீங்களா மேடமும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பேபி வரப்போகுது. அந்த பேபிக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து நகை ரேட்டை நீங்கள் தெரிஞ்சிடும். நகை ரேட்டு என்ன 1 லட்ச ரூபா மேலே போய்ட்டு. ஸோ இப்போக்கு ரேட்டுக்கு நகையே எடுக்க முடியாது காய்ஸ். கஷ்டப்பட்ட மਤਲਬ யார் வீட்டில் 3 நாள் பொட்டை பிள்ளை இருக்கோ அவங்க வந்து நகையே போட முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இருக்க விலைவாசி அவ்வளோ கூட்டிட்டு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எடுக்க சேலரி கூட செட்டே ஆகாது. எனக்கே முடியலை. எப்படின்னா இவ்வளோ சேலரி எடுத்து 2 மாதம் எலக்ட்ரிசிட்டி பில்லு அது இது ரொம்ப கஷ்டம் காய்ஸ் உண்மைக்கு வாழ்கிறது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு செலவுலாம் கீழே போயிடும். அத்தை பண்ணிடுவாங்க. கடை இருக்கிறனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் கையில் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் கையில். 20,000 சேலரியில் ஒன்றுமே பண்ண முடியாது. வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கைஸ், இப்படிப்பட்ட பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டா. ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி லிட்ரலி வந்துட்டு இவங்க ஒன்றுமே என்கிட்ட கேட்டது கிடையாது. நானே தான் மொத்தம் எல்லாமே வாங்கி தருவேன். நீ எதை கேட்டிருக்கேன் என்கிட்ட? உண்மை கேட்டது கிடையாது. நான் தான் எல்லாமே வாங்கி தருவேன் கைஸ். ஸோ மொத்தம் இப்படி பொண்ணு கிடைக்க வாழ்க்கையில் கொடுத்து வச்சுருக்கணும். கடைக்கே எல்லோரும் கேட்டாங்க, கடை வந்து என்ன கடை வச்சுருக்கீங்க, என்ன ஓன் ஷாப்பா இல்லைன்னா அதுவும் வாடகை கடையான்னு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை கடை இருக்குது. மல்லிகை கடை அது வந்து சொந்தது கிடையாது, அதுவும் வாடகை தான். அதில் வந்து மாதம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது மாதம் 20,000 வாடகை போகுது. 20,000 இல்லை கரண்ட் பில்லில் சேர்த்து 20,000 கரண்ட் பில் போகுது. எல்லாம் சேர்த்து மொத்தம் வாடகை வேறு இல்லை கரண்ட் பில் சேர்த்து. ஸோ மொத்தம் எல்லா லைஃப்பும் அப்படி தான் இருக்குது காய்ஸ். ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே அப்படி தான் இருக்குது. ஏன்னாப்பா அதுதான் நாங்களும் நினைக்கோம், ஒரு இடத்துல நாங்களும் இருக்கணும். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 வேணும். ஸோ நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதை மேலே எங்களுக்கு கடை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும்ண்ணே. கடை இல்லைன்னா ஸோ உங்களுக்கு சாப்பாடுக்கு மொத்தம் ரொம்ப இப்போ சாப்பாடுக்கு இல்லைனாலும் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. தோவி கடையில் நாங்கள் எதனாலும் எடுத்துக்கிடுவோம். கடையில் போய் எதனாலும் நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிடலான்னு. ஸோ எங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. ஸோ இதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் காய்ஸ். எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருங்க. நான் எடுக்கிற சம்பளத்தில் காய்ஸ் சத்தியமாக வீடு ஓடாது. என்ன சொல்கிறேன், 20,000 இப்போ வாய்ப்பே இல்லைண்ணே. இப்போ இருக்க ரேட்டுக்கு காய்ஸ் உண்மைக்கு கண்டிப்பாக முடியாது. என் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் 1000 ரூபா தான் இருக்குது. ஸோ மொத்தம் இப்போவுமே இப்படி இருக்குது. ஸோ அப்கமிங் ஃப்யூச்சரில் மொத்தம் என்னென்ன ரேட்டு கூடும் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் இப்போ வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கூடிகிட்டே இருக்கும்.
ரேட்டஸ் கூடும், எல்லாமே கூடிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது அந்த 20,000 தான் கிடைக்கும். ஸோ அந்த 20,000 வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வீட்டே குடும்பம் நடத்தணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம் கைஸ். லிட்ரலி அது சத்தியமாக யாராலையும் முடியும். நீங்கள் அப்படி உங்கள் வீட்டில் எப்படி யாரோ இருந்தாங்க நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஸோ உங்கள் ரெண்ட் உங்கள் வீட்டுக்கு யாரோ வாடகை வீட்டில் இருந்தால் நீங்கள் அதில் என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறீங்க அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வேறு உங்கள் வீட்டுக்கு ரெண்ட் எவ்வளோ அதுவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, உங்கள் தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி காய்ஸ், உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய் ஃப்ரம் வெற்றிகனி ஃபார் எவர். சொல்லு. டாட்டா பாய் பாய். உங்கள் லட்சியம் எங்கள் லட்சியம் உங்கள் கையில். முயற்சி பண்ணு, வெற்றி பெறும் வரை ஓடிக்கொண்டேன். டாட்டா பாய் பாய்.